ஃபாரின்லேருந்து கால் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு லாட்டரி வாங்குனதாகவும், அது லாட்டரி வாங்குன பணத்தில ஒரு பைசா கூட வந்து அவரால நிம்மதியா செலவு பண்ண முடியல. நான் எல்லாத்தையும் ரொம்ப தேவையில்லாத செலவா, வீண் செலவா மாறிடுச்சு. எனக்கு ரூ. 1 கூட பயன்படல. ஏன்டா எனக்கு லாட்டரி விழுந்ததுன்ற அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்த குடுத்துருச்சு. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு அதனால நெறைய வருத்தம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிடுச்சு அந்த பணம் அப்படின்னு சொன்னாரு. நான் இதுக்கே 4 நட்சத்திரம்லாம் பார்த்து வாங்குனேங்க அப்படின்னாரு. சரிங்க நீங்க வாங்குன நட்சத்திரத்த சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அந்த முகூர்த்தத்த செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவருடைய நட்சத்திரத்திலருந்து அது 7வது நட்சத்திரமா வரக்கூடிய வதைத்தாரைன்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய நட்சத்திரத்திலருந்து 7வது நட்சத்திரம் வதைத்தாரை. அது வந்து நம்மள ஒரு வழி ஆக்கிடும். வதைன்றதே வந்து வதைச்சு எடுக்கிறது தான். நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிடும். ஒருத்தருக்கு ஒரு மாமியார் மட்டும் அவங்க பிறந்த நட்சத்திரத்திலருந்து 7வது நட்சத்திரமா அமைஞ்சுட்டாங்கன்னா, அவங்கள மாரி ஒரு கொடூரமான ஆள உலகத்திலேயே பார்த்ததில்லன்ற அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையே வந்து நரகமா மாறிடும். ஒருத்தருக்கு அவங்களுடைய பாஸ் வந்து அந்த மாரி அமைஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் அந்த மாரி கிடைச்சிருச்சுன்னா, ரொம்ப மோசம். இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பண்ண முடியுமான்னா, நட்சத்திரத்துக்கு இவ்வளோ பலம் உண்டு. ஒரு வதைத்தாரையில ஒருத்தவங்க வந்து ஏதோ சொத்தோ, இல்ல காரோ வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே, அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நல்ல விதமா பயன்படாது. கார் தொடர்ந்து ஷோரூம்லயே தான் இருக்கும். சர்வீஸ் சென்டர்லயே தான் இருக்கும். அவ்வளோ வதச்சி எடுத்துரும். ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். என்னங்க இந்த வதைத்தரை இவ்வளோ மோசமானதா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா தவிர்க்க வேண்டிய நட்சத்திரத்தில மிக முக்கியமானது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திலேருந்து 7வது நட்சத்திரம். அந்த நபர்கள், அந்த உறவுகள் உங்க வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்து, குடும்பத்தினுடைய நிம்மதியே கெட்டு போற அளவுக்கு அவங்களால ஏதாவது ஒரு டென்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க யார வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமா யார் இருக்காங்களோ, அவங்களால உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும்.